நம்ம உடம்புல அற்புதமா இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிளாண்டுலர் சிஸ்டம்ஸ். அதுல பீனியல் கிளாண்டா இருக்கட்டும், அட்ரினல் கிளாண்டா இருக்கட்டும், தைராய்டு கிளாண்டா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம உடம்பினுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சுட்டு இருக்கு. இந்த கிளாண்டுலர் சிஸ்டத்துல முக்கியமானது நம்ம சொல்லும்போது தைராய்டு கிளாண்ட சொல்றோம் நம்ம. ஏன்னா இந்த தைராய்டு கிளாண்டு தான் நம்மளுடைய கழுத்துல பட்டாம்பூச்சி வடிவத்துல இருக்கக்கூடியது. இது கூடுதலா ஆனாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. பெண்களுக்கு இது மிக அதிகமான பிரச்சனைகளை தோற்றுவிக்குது. இந்த தைராய்டு கிளாண்ட்ல என்னென்னமான பிரச்சனைகள் இருக்கு, அது என்ன டைப்? ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஹைப்போதைராய்டு அப்படிங்கிறது போதுமான அளவு சுரக்காமல் இருக்கிறது. இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடை அதிகரிப்பு, சோர்வு, உடல்ல மலச்சிக்கல் வர்றது, குளிர் நிலையை தாங்க முடியாம இருக்கிறது, இது எல்லாமே ஹைப்போதைராய்டுல வர்றது. ஹைப்பர் தைராய்டு அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக சுரக்கிறது. இதனால உடல் எடை குறையிறது, படபடப்பு, வியர்வை, அது மட்டும் இல்லாம தூக்கமின்மை, இது எல்லாமே அதிகமா சுரக்கிறதுனால ஏற்படுது. சரிங்க, இதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோஸ்ட்லி டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தைராய்டு உங்களுக்கு ஹைப்பரா இருக்கா ஹைப்போவா இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா அந்த மெடிசன்ஸை எப்பவுமே சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பழக்கமா ஆயிடும். இதை மெடிசனே இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு யோக பயிற்சிகளை பண்ணுங்க. எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தைராய்டை டோட்டலா அதை பேலன்ஸ் பண்ணி சரி பண்ணி இருக்கிறோம். என்னென்ன யோக பயிற்சிகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட் சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் 12 பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆசனாஸ். நீங்க அதை பண்ணீங்கனாலே உங்க உடம்பு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிக்கு வந்துடும். உடம்பு ரத்த ஓட்டத்தோட நம்மளுடைய பாடியினுடைய ஒரு சமநிலைக்கு வந்த பிறகு சில ஆசனங்கள் நம்ம தைராய்டு பிரச்சனையை இன்னுமே சரி பண்றதுக்கு உதவுது. இதுல உங்களுக்கு ஆல்ரெடி யோகா தெரியும் அப்படின்னா நீங்க இந்த பர்டிகுலர் ஆசனாவை தினமும் பயிற்சி பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. நம்பர் 1 பவனமுக்த ஆசனா. பவனமுக்த ஆசனால உங்க கால்களை மடக்கி கிட்ட கொண்டுட்டு வந்து வச்சுட்டு தலையை தூக்கி மூக்கு முட்டியை தொடர அளவுக்கு கிட்ட வரணும். அது முதல்ல ரைட் லெக், லெஃப்ட் லெக், போத் லெக்ஸ், இந்த மூணும் நீங்க முதல்ல பண்ணணும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆசனம் புஜங்காசனம். ஆனா அந்த புஜங்காசனத்துல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நீங்க குப்புறப்படுத்திக்கிட்டு உங்க ரெண்டு கைகளையும் உங்களுடைய மார்புக்கு பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. பக்கவாட்டில் வச்சுட்டு தலையை தூக்கும் போது உங்களுடைய கழுத்து பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். ஆனா உங்களுடைய முழங்கைகள் மடங்கி இருக்கணும். ரெண்டு கைகளும் மடங்கி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பகுதியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். கழுத்து பகுதி ஸ்ட்ரெச் பண்ணும்போது இந்த இடத்துல அதிகமான பிளட் சர்க்குலேஷன் ஏற்படும். அடுத்தது சர்வங்காசனா. சர்வங்காசனா பண்ணும்பொழுது பாடியினுடைய ஃபுல் வெயிட் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய தோள் பகுதிக்கு வரும். தோள் பகுதிக்கு வரும்போது உங்களுடைய கழுத்து பகுதிக்கு அதிகமான அளவு ரத்த ஓட்டம் போகும். உங்களுக்கு ஹைப்போ இருந்தாலும் சரி, ஹைப்பர் இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த கிளாண்டுலர் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹலாசனா. சர்வங்காசனத்திலேயே நீங்கள் ரெண்டு கால்களையும் தலைக்கு பின்னாடி கொண்டு போய் ஹலாசனா வைக்கிறது. இந்த ஆசனாவும் உங்களுடைய தைராய்டு ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆசனம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உஷ்ட்ராசனம், கேமல் போஸ். இந்த உஷ்ட்ராசனம் நீங்க வஜ்ராசனத்துல உட்கார்ந்து நீல் டவுன் பண்ணி மெதுவா உங்க ரெண்டு கைகளையும் பின்பக்கமா கொண்டு போய் உங்களுடைய குதிக்கால் மேல உங்க ரெண்டு கைகளையும் வச்சுக்கிட்டு கழுத்தை எவ்வளவு தூரம் உங்களால பின்பக்கமாக வளைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் வளைக்கணும். வளைக்கும் போது நீங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கழுத்து பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதை ஈன்னு வச்சுக்கணும். அதாவது இந்த இடத்துக்கு நீங்க ஒரு டென்ஷன் கொடுக்கணும். டென்ஷன் கொடுத்து ஈன்னு பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு அதிகமான அளவுல பிளட் சர்க்குலேஷன் போகும். உஷ்ட்ராசனம், சர்வங்காசனம், ஹலாசனம், புஜங்காசனம், இந்த 4 ஆசனங்களுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தைராய்டுக்கு. அடுத்தது சுத்த வஜ்ராசனம் இருக்கு, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆசனங்கள்லாம் பண்ணும்போது பேக்வர்ட் பெண்ட் என்ன ஆசனங்கள்லாம் பண்றீங்களோ அதுக்கு கவுண்டர் பாஸ்டரா நீங்க ஃபார்வர்ட் பெண்டும் பண்ணி ஆகணும். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த இடத்த இழுக்கிறீங்களோ தசையை, அந்த அளவுக்கு தசைகளுக்கு கொஞ்சம் பேம்பரிங்கும் வேணும். ஏன்னா ஃப்ரண்ட்ல குனிஞ்சு அந்த தசையினுடைய இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தணும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முதல்ல 21 நாள் இதை பயிற்சி பண்ணுங்க. இந்த 21 நாள் பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி ஒரு அளவு எடுத்துக்கோங்க. 21 நாள்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ், பேலன்ஸ், ஒரு குட்டியா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியானாலோ இல்ல உங்களோட ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சாலோ நீங்க உடனே அதை விடாம 60 நாள் பயிற்சி பண்ணுங்க. அடுத்தது 90 நாள் பயிற்சி பண்ணுங்க. 90 நாள் பயிற்சியில நிச்சயமா நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், கட்டாயமா உங்களோட தைராய்டுல சேஞ்சஸ் நிச்சயமா வரும், ஒரு முன்னேற்றம் காணப்படும். இது மட்டும் இல்லாம உணவு பழக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க விட்டமின் ஏ உள்ள உணவுகளை எடுத்துக்கணும். கீரை வகைகள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அதுல விட்டமின் ஏ இருக்கு, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம். தான காய்கறிகள், உங்களுக்கு என்ன காய்கறிகள்லாம் பிடிச்சிருக்கோ அந்த காய்கறிகளை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க. எப்போ பார்த்தாலும் நிறைய காய்கறிகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. அதே மாதிரி சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடாதீங்க. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிடுங்க. அடுத்தது காலையில் எழுந்த உடனேயே ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு 10லேருந்து 20 சொட்டு எலுமிச்சை சாறு அதை பிழிஞ்சிட்டு அந்த சாறு தண்ணியை நீங்கள் குடிச்சிங்கனாலும் உங்களுடைய தைராய்டு பேலன்ஸ் ஆகும். காலையில் பார்த்தீங்கன்னா பழங்கள் எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு முட்டை எடுத்துக்கலாம், பச்சை காய்கறிகள் சாலட் எடுத்துக்கலாம், இல்லைன்னா
தொகையில எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இந்த 3மே நீங்க என்ன பண்ணணும்னா, வதக்கி தொகையில அரைக்கக்கூடாது. பச்சையா வச்சு தேங்காயோட நீங்க பச்சை மிளகாய் சேர்த்து, லெமனோ அல்லது உப்போ சேர்த்து நீங்க பச்சையா தொகையில அரைச்சு அத சாதத்துல போட்டு சாப்பிடலாம். பச்சரிசிக்கு பதில் கைக்குத்தல் அரிசி சாப்பிடுங்க. எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு. புரோக்கோலி, முட்டைக்கோஸ் வகைகளை தயவு செஞ்சு பச்சையா சாப்பிடாதீங்க. அதை வேக வச்சு தான் சாப்பிடணும். அதே மாதிரி தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சோயா பொருட்களை கொள்றதை தவிருங்க. ஏன்னா இது வந்து என்ன பண்ணுன்னா ஹார்மோன் உறிஞ்சுதலை அது தடுக்கும். அதனால சோயா பாலோ அல்லது சோயாவோ சோயா சம்பந்தப்பட்ட வகைகளை நீங்க தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது ஸ்வீட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ், மைதா இதெல்லாம் தவிர்த்துடுங்க. பெண்கள் தயவு செய்து உங்களுக்கு இந்த இடத்துலயும் மேலும் முடி அதிகமா இருந்ததுன்னா உடனடியாக நீங்க தைராய்டு டெஸ்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு இருக்கு, ஹைப்போ இருக்கா ஹைப்பர் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பயிற்சிகளை பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த ஆசனங்கள்லாம் சொன்னல, இது வந்து ஹைப்பருக்கா ஹைப்போக்கா அப்படின்னு நீங்க உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நீங்க கவலையே படாதீங்க. இந்த ஆசனங்கள் 2 வகை தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம வாரத்துல 3 நாள் நல்ல வாக் போங்க, 3 நாள் நிறைய யோகா பயிற்சி பண்ணுங்க, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தசைகளுக்கும் எலும்பு மண்டலத்துக்கும் நரம்புகளுக்கும் நீங்க ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்பவே அவசியம். ஓவரா எக்ஸசைஸும் பண்ணக்கூடாது, எக்ஸசைஸ் பண்ணாம உட்காந்துக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த தைராய்டு பற்றியான ஒரு டீட்டெயில்டான ஒரு விளக்கமும் என்னென்ன ஆசனங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதுக்கான பதில் உங்களுக்கு இருக்கு.